ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ எஃப்எஃப்எம் வித் மீ நதியா அண்ட் அப்படின்னு பார்க்குறீங்க சார் இன்னைக்கும் ரொம்ப பிஸி மேபி நாளைக்கு வருவார். ஸோ இன்னைக்கு எல்லா அப்டேட்ஸும் நான் தான் கொடுக்க போகிறேன். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் இல்லைங்க, இது வந்து ஒரு நியூஸ். இந்த நியூஸ் வந்து ரொம்ப அதிர்ச்சியான ஒரு நியூஸ். ஏன்னா முன்னாடியே வந்து தெரிஞ்சது ஓரளவுக்கு, பட் இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரேம்ஜி அவர்கள் வந்து சிங்கிளாக இருந்துட்டு இப்போ கமிட் ஆகி கல்யாணமும் பண்ணியாச்சு. ஸோ வந்து இந்து அவங்கள தான் வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வெங்கட் பிரபு இருந்திருக்காங்க, சென்னை 6,28,000 அந்த படத்தோட கேங் கூட இருந்திருக்காங்க. இன்னைக்கு மார்னிங் திருத்தணியில் இருக்கிற முருகன் டெம்பிளில் தான் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோவும் வந்திருந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வெங்கட் பிரபு அவர் தான் வந்து அந்த தாலி எடுத்து கொடுக்குறாரு. ஸோ இது பார்க்கும்போதே ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸாக இருந்தது. பார்க்கலாம், ஒருத்தருக்கு ஆகிடுச்சு, இன்னும் அடுத்தது நிறைய பேர் இருக்காங்க, நான் சொல்ல விரும்பலை, அடுத்தடுத்து பொறுமையாக வரும். ஸோ இந்த நியூஸ் வந்து எதிர்பாராத ஒரு நியூஸ், பட் வந்து பிரேம்ஜி அவரோட ரசிகர்களுக்கு வந்து இது ஒரு குட் நியூஸாக வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதியோட மூவி பற்றின அப்டேட் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி கோட் கிடையாதுங்க, இது தளபதி 69 அந்த படத்தில் தான் ஒரு விஷயம் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் காஸ்டியூம் டிசைனர் நம்ம கோமல் சஹானி அவங்க தான் பண்ண போகிறதா ஒரு தகவல் கிடச்சிருக்கு. அவங்க ஏற்கனவே நம்ம விஜய் சார் கூட 2 மூவியில் வந்து காஸ்டியூம் டிசைனராக ஒர்க் பண்ணியிருக்காங்க, மெர்சல் அண்ட் பிகில். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக வந்து ஒரு இன்டர்வியூவில் விஜய் பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய இருக்குங்க, ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து நம்ம எது கொடுத்தாலும் அதை அன்பாகவும் அதை ஒரு சொந்தமாக தான் அவர் எடுத்துப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், நம்ம விஜய் சார் வந்து எந்த அளவுக்கு ஒரு எல்லாருக்கூடயும் ஒரு கனெக்டில் இருக்கார். ஏன்னா வந்து அவர் கூட நடிச்சவங்க எல்லாருமே வந்து விஜய் சாரை பற்றி எல்லாமே நல்ல விதமாக தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தளபதி 69 அந்த படத்தை யார்ப்பா டைரக்ஷன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அப்பத்துலேருந்து வினோத் அவர் பேர் தான் அடிப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், அவர் தான் டைரக்ஷன் பண்ண போகிறாரா இல்லை வேற யாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 அந்த படத்தில் இந்த அப்டேட் எதுவுமே இல்லைங்க. அதில் நடித்த நம்ம ரகுல் பிரீத் சிங் வந்து அவங்களோட கேரக்டர் பற்றி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கேரக்டர் வந்து ஒரு ஹெட் ஸ்ட்ராங் அண்ட் கான்ஃபிடென்ட் கேர்ளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கேரக்டரில் இருக்கிற பெண், அதாவது அவங்க தான் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன விரும்புகிறாங்கன்றது யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கேரக்டர் வந்து என்னோட நிஜ வாழ்க்கையில் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சங்கர் சார் அவர் கூட வந்து ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், ரகுல் வந்து அது மட்டும் இல்லாமல் சித்தார்த் அவங்களுக்கு வந்து ஜோடியாக நம்ம ரகுல் தான் நடிக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஏன்னா அந்த சாங்லாம் வந்துருந்தது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜூலை 12 வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு வரவேற்பு பெறப்போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்குவா அந்த படத்துல இருந்து அப்டேட் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரெசென்ட் வந்து ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் தான் காட்சி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மற்றது எல்லாமே வந்து பாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து போஸ்டரில் பார்க்கும்போதே தெரியுது நமக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம சூர்யா அவங்க வந்து லுக் கொடுக்க போகிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் வந்து வெரைட்டி லுக்ஸில் வந்து வரப்போகிறாரு அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதில் 3 முக்கியமான லுக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், ஏன்னா வந்து பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட்டே 30 மினிட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ பாஸ்ட் எவ்வளோ நேரம் இருந்திருக்கும். ஒரு பயங்கரமாக கதையாக தான் நம்ம சிறுத்தை சிவா வந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தீபாவளி அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ண போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி எந்த அளவுக்கு ஹீட்டு கொடுக்க போகுது அப்படின்றது. ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராகவா லாரன்ஸோட காஞ்சனா 4 அந்த படத்தை வந்து அப்டேட் கிடச்சிருக்கு. என்னன்னா கொஞ்ச நாள் முன்னாடி தான் வந்து இந்த படம் வந்து செப்டம்பரில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தில் மிருனால் தாகூர் அவங்க வந்து ஃபீமேல் லீட் ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ராகவா லாரன்ஸ் வந்து காஞ்சனா 1, காஞ்சனா 2, காஞ்சனா 3 இந்த 3மே பயங்கரமாக ஹிட்டு கொடுத்தது. இப்போ வந்து 4 எடுக்க போகிறாரு. அதுவும் இதை எடுத்து முடிச்சு சம்மரில் தான் ரிலீஸ் பண்ண போகிறாரு. ஸோ பார்க்கலாம், இந்த படத்தில் மிருனால் தான் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இவங்க வந்து ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா இவங்களுக்கு இதுதான் வந்து முதல் தமிழ் படமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த ஹீரோயின் காஞ்சனா 4ல் நடித்தா நல்லா இருக்கோ அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து என்னென்ன ஹீரோயின் சொல்கிறீங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, நம்ம ஷோவோட லாஸ்ட் அப்டேட் வந்தாச்சு. யாரை பற்றின அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலீலா வந்து பாலிவுட்டில் டெபியூட் ஆக போகிறாங்க. இந்த படத்தில் யார் ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைஃப் அலி கானோட சன் இப்ராஹிம் அலி கான் தான் ஹீரோவாக நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு டைட்டில் கூட விட்டுட்டாங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீலர். ஸோ இந்த படம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா ஆகஸ்ட் மந்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ பார்க்கலாம், நம்ம ஸ்ரீலீலா வந்து தெலுங்குலேருந்து பாலிவுட்டில் போயிருக்காங்க. ஸோ பாலிவுட்டில் இருக்கவங்க வந்து ஸ்ரீலீலாவை எந்த அளவுக்கு வரவேற்கிறாங்க அப்படின்றது படம் ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. எல்லா அப்டேட்ஸும் வந்து 1 by 1 உங்ககிட்ட வந்து
வந்து சொல்லிட்டேன். ஸோ இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. உங்களுக்கு இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ, ஹீரோயின், டேரக்டர் இவங்களை பற்றின சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். அண்டில் தென் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் நதியா. தேங்க்யூ.